podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. கோவைவாணி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். திருக்குறள் சார தொடரில் இப்பொழுது டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்கள் இடுக்கண் அழியாமையை பற்றி தொகுத்துரைக்கிறார்கள். கேட்போமா? எல்லோருக்கும் வணக்கம். திருக்குறளில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற அதிகாரம் இடுக்கண் அழியாமை. இடுக்கண் அப்படின்னு சொன்னால் கஷ்டம், துன்பம். அழியாமை அப்படின்னு சொன்னால் துன்பம் நம்மளை அழிச்சுடாமல், கஷ்டம் நம்மளை அப்படியே காலி பண்ணாமல் எப்படி தைரியமாக இருக்கிறது, எப்படி மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி கடைப்பிடிக்கிறது, எப்படி வாழ்க்கையில் வர கஷ்டத்தெல்லாம் நம்மளோட அவுட்லுக் எப்படி இருக்கணும், அதை பற்றி திருவள்ளுவர் ரொம்ப அழகாக இந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு. பொதுவாக நம்ம கொஞ்சம் நேரம் ஒருத்தங்கள்ட்ட உட்காந்து பேசும்போதே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து அவங்க பேசும்போது அந்த நேரம் மனசில் என்ன கஷ்டம், என்ன கவலை இருக்கோ, எதை பற்றி நம்ம ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கோமோ, பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிப்போம். எல்லாருக்கும் மனசில் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம், ஏதோ சொல்ல தெரியாத எத்தனையோ விஷயங்கள், அப்புறம் அப்பப்போ எதிர்பாராமல் எத்தனையோ கஷ்டங்கள் நமக்கு வருது. எல்லாம் சரியாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட திடீர்னு ஒரு கஷ்டம் வருது. அப்போ அந்த கஷ்டம் வந்தால் என்ன செய்கிறோம்? நம்ம பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு கஷ்டம் வந்தால் அதை நம்ம அப்படியே ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்க மாட்டோம். உடனே அது மயம் ஆகிடுவோம், மேக்னிஃபை பண்ணுவோம், பல விஷயத்தோட கனெக்ட் பண்ணுவோம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்போம். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் ரீகலெக்ட் பண்ணி வருத்தப்படுவோம், கோச்சுப்போம். முக்கியமாக ஒரு உணர்ச்சி குவியலாக மாறிடுவோம். அந்த நேரத்தில் அறிவே வேலை செய்யாது. இப்போ ஒரு கஷ்டம், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா என்ன செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுட்டு பல விஷயங்களை நம்ம பேசுவோம். அது எதை காட்டுது அப்படின்னா நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம் நம்ம அப்படின்னு. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும், உடனே அலறி துடிச்சு அப்படியே எல்லாரையும் பதட்டப்பட வைக்கணுமா, இல்லை அதை ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சூராக, ரொம்ப மனசில் ஒரு அமைதியோட தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணணுமா, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறாரு. முதல் குறள் பார்க்கலாம். இந்த அதிகாரத்தோட பேரே ரொம்ப அழகு, இடுக்கண் அழியாமை. அதாவது துன்பத்தினால அழிக்கப்படாமல் இருத்தல். கஷ்டம் என்னை அப்படியே கலைச்சி போட்டுறக்கூடாது, என்னை அழிச்சிடக்கூடாது. துன்பத்துக்கு என்னை அழிக்கிற சக்தியை நான் கொடுக்கக்கூடாது. நான் அதை விட பெரிய ஆளாக, க்ரோ பிகர் தென் த ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் பெருசா, நான் பெருசா, நான் தான் பெரியவன், அப்போ நான் அதை விட உயர்ந்து நிற்கணும், எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இடுக்கண் அழியாமை. முதல் குறள் ரொம்ப ஃபேமஸ் குறள், நிறைய கேட்டிருப்போம் நம்ம இதை. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அகுதொப்பது இல். கஷ்டம் வரும்போது முதல்ல என்ன பண்ணணுமா தெரியுமா? சிரிக்கணுமா, ஸ்மைல். ரொம்ப கஷ்டங்க. இந்த அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு பார்த்தா தான் தெரியும், தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் கால்வலியும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உண்மைதான். ஆனால் இந்த கஷ்டம் வரும்போது நம்ம ஸ்மைல்னால் என்ன அர்த்தம்? நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம், நம்ம நம்மளுடைய மன அமைதியை இழக்காமல் நம்ம ஒரு மெச்சூரிட்டியோட சரி நான் இப்போ என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர ஐயோ அப்படி வந்துடுதே அப்படின்னு பதறாதீங்க. இடுக்கண் வருங்கால் நகுக. ஒரு கஷ்டம் வரும்போது ஸ்மைல் பண்ணுங்க, ஜஸ்ட் ஸ்மைல் அட் இட். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிங்க. அப்படி செஞ்சால் அதனை அடுத்து ஊறுவது அகுதொப்பது இல். அந்த துன்பத்தை காலி பண்ணுறதுக்கு, அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு அதை விட சிறந்த மருந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஒரு குவைட்டாக இருக்கோம், நம்ம ரொம்ப பதறாமல், ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கஷ்டம் தானாக நம்மளை விட்டு போயிடும். அந்த கஷ்டத்தை அப்படி தான் எதிர்கொள்ளணும். நம்மளும் பதறி மற்றவங்களையும் பதட்டப்படுத்தி சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லி நம்ம உடம்பையும் கஷ்டப்படுத்தி, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும், ஒரு குழந்தை சரியாக மார்க் வாங்கியிருக்காது,
உடனே அம்மாவுக்கு பிபி ஏறும், அப்பாவுக்கு சுகர் எகுரும். எல்லாரும் உடம்புல வந்து என் உடம்புக்கு வந்தது காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் அந்த குழந்தைய உட்கார வச்சு, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அதை சரியான டியூஷனில் போடணுமா, இல்லை கொஞ்சம் நேரம் கூட உட்காரணுமா, இம்போசிஷன் பண்ண வைக்கணுமா, என்ன பண்ண வைக்கணும். அது வந்து அறிவுபூர்வமான அப்ரோச். நம்ம உணர்ச்சி பூர்வமாக அது மாதிரி நம்ம வந்து கதறினோம், பயந்தோம், அழுதோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் பல விஷயங்களை வாழ்க்கையில் செய்யவே முடியாது. முதல் விஷயம், இப்போ நம்மளோட ஹெல்த் ரிலேட்டடாக கூட இருக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப்பு, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதை வந்து பதறாமல் நிதானமாக, ஓஹோ ஓகே இட் ஹஸ் கம், நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு அந்த நிதானத்தை இழக்காமல் இருக்கிறது தான் இடுக்கண் வருங்கால் நகுக. இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் லைஃப்பில் வந்து. அடுத்த குறளில் சொல்கிறாரு, நிறைய கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். வெள்ளத்தனைய இடும்பை, அப்படியே மெட்ராஸில் மழை வந்தது பாருங்கள், அந்த மாதிரி வீடெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி பெரிய மழை வந்தால் கூட அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் மனசால் நினச்சாலே போதும் அந்த கஷ்டத்தை நீக்கிடுவான். மேஜிக்கு மந்திரஜாலம்லாம் இல்லைங்க, அறிவுடையான், அறிவு இருக்கிறவன். இப்போது எனக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு கஷ்டம் வராது, திடீர்னு ஒரு நாளைக்கு நமக்கு வியாதி வருதுன்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, நம்ம ரொம்ப நாளாக தப்பாக வாழ்ந்துருக்கோம், நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து தாறுமாறுமாக இருந்திருக்கு. அதுக்கு எத்தனையோ காரணங்கள் நம்ம சொல்கிறோம். நான் என்ன பண்ணுறது, நான் வேலை பார்க்குற காலத்தில் நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட பார்க்காம அங்கே கிடைக்கிற ஜங்கெல்லாம் சாப்பிட்டு தான் நான் வந்து நான் குடும்பத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் என்னோடய உடம்பை வந்து கவனிக்காமல் விட்டேன், அதோட ப்ரைஸ் இப்போ பே பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு நாளில் வரலைங்க. எந்த வியாதியும் எந்த கஷ்டமும் ஒரு நாளில் வரதே இல்லை. திடீர்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அப்படி கிடையாது. நம்மளா கொஞ்சம் கொஞ்சமாக, இன்றைக்கும் கொஞ்சோண்டு ஸ்வீட் சாப்பிட்டா ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு இதை பண்ணால் ஒன்றும் இல்லை, 4 நாள் வாக்கு போகாட்டி ஒன்றும் இல்லை, இது பரவாயில்ல அது பரவாயில்ல, நம்மளே நிறையா எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு நாள் வரும். நம்ம வந்து இன்றைக்கி எப்படி வாழறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட நாளைக்கு, ஃப்யூச்சர், பிற்காலம் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அறிவுடையவன் என்ன பண்ணுவான், அந்த கஷ்டம் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அறிவோடு இருக்கலாம். 2 விஷயம். ஒன்று, நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரதை நம்ம விரும்பலை, வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி எதிர்கொள்ளணும், நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இவ்வளோ நாள் நான் தப்பாக வாழ்ந்துட்டேன், இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்ற பதட்டம் யாருக்கு வரும் தெரியுமா, யார் அறிவில்லாமல் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு தான். நம்ம வந்து ஃபிட்டாக நம்ம உடம்பு வச்சுக்கிட்டோம், அதை தாண்டி வேறு ஏதோ வந்துடுச்சு, ஒரு ஹெரிடிட்ரியாக ஒரு டிசீஸ் வந்துடுச்சு, சிலதெல்லாம் நம்மளுடைய விதினால் வருது, அதை பற்றி பேச்சு இல்லை. இங்கே வந்து பொதுவாக நம்ம எப்படி வாழறோம், நம்ம எப்படி வந்து நம்மளோட முதல் 50 இயர்ஸ் வாழ்க்கையில், 25 இயர்ஸ் 50 இயர்ஸ் எப்படி வாழ்ந்தோம், என்ன டிசிப்ளின் ஃபாலோ பண்ணோம், எப்படி இருக்கோம் வாழ்க்கையில், என்ன பேசுகிறோம், என்ன மாதிரி மனிதர்களை சூழ்ந்து இருக்கோம், இது எல்லாம் தாங்க நம்மளோட பிற்காலத்தையும் டிசைட் பண்ணுது. அதனால நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு மெச்சூரிட்டியும் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் நம்மக்கிட்ட இருக்கணும். என்ன கஷ்டம் வேணால் வரட்டும் வாழ்க்கையில், என்ன இப்போ அதாவது உங்களால் கற்பனையே பண்ண முடியாத கஷ்டம் வந்தால் கூட நம்ம அதை ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறோம். மற்றவங்களுக்கும் நம்ம தைரியம் சொல்கிறவங்களா இருக்கணும். அதுதான் வெள்ளத்தனைய இடும்பை. அப்படியே புரட்டி போடுற மாதிரி கஷ்டம் வந்தால் கூட நம்ம கலங்கக்கூடாது. திருவள்ளுவர் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறாரு 3வது குறளில், இந்த மாதிரி கொஞ்சம் கூட அசங்காமல் ரொம்ப தைரியமாக என்ன வந்தாலும் வரட்டும் நான் பார்க்குறேன் ஒரு கை அப்படின்னு இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து கஷ்டமே ஓடி போயிடுங்கிறாரு, அவன்கிட்டே தோற்று போயிடுமா. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அந்த கஷ்டத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து கஷ்டமே ஓடி போய், ஐயோ இவன்ட்ட நம்மளோட வேலை நடக்காது அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுமா. சில பேர் பார்க்கலாம், ஒரு கல்யாண வீட்டில் கூட சோகமாக உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஐசியூவில் கூட ரிலாக்ஸ்டாக, ஒரு பெரிய அவங்க ஃபேமிலி மெம்பரே ஒருத்தங்க இருப்பாங்க ஐசியூவில், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் அந்த நேரம் எப்படி இருக்க முடியும், ப்ரேயர்ஃபுல்லாக இருக்க முடியும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த நேரம் வந்து நம்ம ஒரு அமைதியாக இருந்தோன்னா அது சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து நல்லது. அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் பதட்டப்படாமல் மற்றவங்களையும் கொஞ்சம் நிதானப்படுத்தி, இல்லை நம்ம என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம், அவங்க பழிச்சு வந்துடுவாங்க, என்னன்னாலும் அதை வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள், தைரியம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்குல்ல. எல்லாரும் கதறி துடிச்சு அழுது எல்லாரும் டாக்டரை போட்டு இது பண்ணால் என்ன செய்வாங்க. அந்த மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துருவாங்களாம். யார், இந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த்தோட இடுக்கண் அந்த துன்பம் வந்து தன்னை அழிக்காமல் பாதுகாத்து கொள்பவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு அழகான எக்ஸாம்பிள் சொல்கிறாரு திருவள்ளுவர். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, கிராமத்துலலாம் அந்த மாட்டு வண்டியை வந்து எருது ஓட்டிகிட்டு போகும்.
அது பார்த்தீங்கன்னா கட கட கடன்னு ஓடும். எங்கேயாவது பள்ளத்தில் வண்டி சக்கரம் மாட்டிக்கிட்டால் கூட இழுத்து எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக ஓடும். அதை நீங்கள் ஸ்டாப்பே பண்ண முடியாது, அந்த மாதிரி வேகமாக ஓடும். அந்த மாதிரி இவன் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அது ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், வீட்டில் ஒரு இதுவாக இருக்கலாம், எனிதிங் அவன் அதை நடத்தியே காட்டுவான். என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த எருது எப்படி கிளம்பின இடத்துல அது போகிற இடத்துக்கு போய் சேருதோ அந்த மாதிரி மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான். பகடுன்னு சொன்னால் அந்த எருது. உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து, அவனுக்கு வந்த கஷ்டமே நொறுங்கி போயிடுமா. யார் ஒருத்தன் என்ன கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் கஷ்டம் எத்தனை கஷ்டம், பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எனக்கு கஷ்டத்தை தவிர ஒன்றுமே பார்த்ததில்லைங்க. என்னோட லைஃப் மாதிரி நீங்கள் துலாபாரம் சினிமாலாம் சொல்லாதீங்க, என் லைஃப் அதை விட பயங்கர ட்ராஜடி அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், அதெல்லாம் தானே நம்மளை மெச்சூர் ஆக்கியிருக்கு. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் பட்டாலும் அதனால நம்ம மெச்சூர் ஆகிறோம் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. நம்ம ரொம்ப ரொம்ப பக்குவம் அடையிறோம் மனசளவில். அப்புறம் இல்லைங்க, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் பரவாயில்ல, இந்த பக்கம் ஒரு கஷ்டம், இதை சரி பண்ணிக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் ஒரு கஷ்டம், வீட்டில் ஒரு கஷ்டம், அப்புறம் ஆஃபீஸில் ஒரு கஷ்டம், அங்கே ஒரு கஷ்டம், திருப்பி நான் நிம்மதியாகவே இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் சொல்கிறாரு, அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். அடுக்கடுக்கா துன்பம். இப்படி ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தா வரிசையாக ஒன்றொன்னா மாறி வருது. அப்படி வந்த கஷ்டத்தில் கூட நான் தைரியமாக அதை எதிர்கொள்வேன். நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். வாட் இஸ் ப்ராப்பர், வாட் ஹேஸ் டு பி டன், அதை பண்ணுவேனே தவிர நான் நொறுங்கி போய் உட்கார மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது, என்ன கஷ்டம் வந்தாலும் ஐ வில் ஃபேஸ் இட் அப்படிங்கிற மென்டல் ஸ்ட்ரென்த்தை தான் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. நேயர்களுக்கு உங்கள் தெளிவான உரை மிகவும் உதவியாக இருக்கும் என்று நம்பி மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கோவைவாணியின் சார்பாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள், தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.